ஆனால் அவர் சொல்கிறார் மற்றவங்களெல்லாம் என் அணில் அப்படி இப்படின்னு விருப்பத்தார். இவர் கதவுல மாட்டினே எலி மாதிரி கத்திட்டு இருக்கார் நடுவில். இந்த தேர்தலில் ஆளே இல்லாமல் போயிடுவார். 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருந்தால் அந்த மாதிரி தான் சிந்தனை வரும். அதை நான் சொல்லலை, கூட இருந்தவங்க அத்தனை பேர் சொல்கிறாங்க. பகல் நேர குடிகாரர். எந்த தமிழ் தேசியவாதிகளும் அவருக்கு சப்போர்ட் இல்லை. இளைஞர்களும் மிகப்பெரிய அளவில் தாவேக்காக்கிட்ட போயிட்டாங்க. அதனால் புலம்பிட்டு இருக்காரு. ஆடு மாடு, கடற்கரை மாநாடு, மலை மாநாடு. விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இளைஞர்கள் இப்போ போகிறதே இல்லை. இவர் என்ன சொல்கிறார்? தற்கொலைன்னு சொல்கிறாரு. இவருக்கு ஓட்டு போட்டவன் தானே கடந்த காலத்தில். அவனை எப்படி தற்கொலைன்னு சொல்ல முடியும்? இவர் சம்பாதிச்ச பணமாக தான் பண்ணிக்கலாம். வசூல் பண்ணி செய்கின்ற ஒரு திட்டத்தில் நம்பர் 1 வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒரு தரமற்ற ஒரு நபர். இல்லை சார், நீங்கள் நான் இதுக்கு முடிச்சிடுறேன். இதே தான் இது. கட்சி நிதியில வாங்கி கட்சிக்கு செலவு பண்ணுறாங்க, கட்சி மக்களுக்கு செலவு பண்ணுறாங்க. இவர் எங்கே பண்ணுறாரு? 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வாடகை கொடுத்துக்கிட்டு ஃபாரின் நாய்கள் எல்லாம் வச்சு குடியில் வச்சுட்டு ஃபாரின் காரில் சுற்றிக்கிட்டு தன்னுடைய வாடகைக்கும் சாப்பாடுக்கும் தன்னுடைய வசதிக்குமே பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. 60 வயசு நிர்வாகம் பண்ண தெரியாமல். இப்படி இருக்கிற போது அவர் நாட்டை வந்து என்னத்தை கீழ்ச்சிடுவார்? இனிமேல் ஒருபோதும் எடுப்படாது. சார், 2026 தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. யாரோட யார் கூட்டணின்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இங்கே நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் வந்து வேட்பாளர் அறிவிச்சுட்டு இப்போ பிப்ரவரி 21 வந்து 234 தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுகப்படுத்த போகிறாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது காலங்காலமாக 15 வருஷமாக அவர் செய்கிற ஒரு செயல்பாடு தானே. ஒரு அரசியல் கட்சியாக செயல்படுறாரு. ஆனால் அவர் சொல்கிறார் மற்றவங்களெல்லாம் என் அணில் அப்படி இப்படின்னு விருப்பத்தார். இவர் கதவுல மாட்டினே எலி மாதிரி கத்திட்டு இருக்கார் நடுவில். இந்த தேர்தலில் ஆளே இல்லாமல் போயிடுவார். கடந்த காலத்தில் 8% வந்தது. அப்போது இளைஞர்களுடைய ஆதரவு பெருசாக இருந்தது. இவரை பற்றி முழுமையாக தெரியல. அதே சமயத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற அத்தனை இயக்கங்களும் இவருக்கு சாதகமாக இருந்தது. இன்றைக்கி கூடாரம் வந்து காலி ஆயிடுச்சு. அதனால் எந்த தமிழ் தேசியவாதிகளும் அவருக்கு சப்போர்ட் இல்லை. இளைஞர்களும் மிகப்பெரிய அளவில் தாவேக்காக்கிட்ட போயிட்டாங்க. அதனால் புலம்பிட்டு இருக்காரு. ஆடு மாடு, கடற்கரை மாநாடு, மலை மாநாடு, இயற்கை மாநாடு, காற்று மாநாடு, ஏதோ இயற்கையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை அவர் சந்திப்பார். அவருடைய கட்சி அவருக்குன்னு ஒரு சிறிய கூட்டம் இருக்கும். ஏன்னா அவருடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி ஊருக்கு ஊர் கொள்ளடிக்கிற ஒரு டீமை வளர்த்து வச்சுருக்காரு. அந்த டீம் வந்து வாக்கு எடுத்து ஒரு சதவீதம் வரும். ஆனால் அதுக்கும் அரசியல் கட்சி 4வது முனை 5வது முனையெல்லாம் கிடையாது. வெறும் 3 முனை தான். அந்த 3 முனை 2 முனையாக போதா 3 முனையாக போதான்றது எதிர்காலம் சொல்லும். அதுக்கேற்ப வெற்றி வாய்ப்புகள் அமையும். இல்லை சார், தொடர்ந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தனிமையை தான், மக்களோட தான் என்னுடைய கூட்டணி அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ஃபோக்கஸில் போகிறேன். அது தெளிவில்லைங்க. இப்போ கூடாத இடத்துல என்ன பிரச்சனை? நீங்கள் சொல்கிறீங்க சில பேருக்கு 1% வச்சவங்களை கூப்பிட்றாங்க, 2% வச்சவங்களை கூப்பிட்றாங்க, 8% வச்சவங்களை கூப்பிட மாட்டாங்கன்னு. அவர் மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டை வியாபாரி. அந்த வியாபாரத்தை 1% கூட்டணி பேசியிருந்தாருன்னா 5 கோடி பெட்டி வந்திருக்கும். அதே 4% கூட்டணி பேசியிருந்தால் 50 கோடி பெட்டி வந்திருக்கும். இப்போ 8% போய் பேசினா அவருக்கு 100 கோடி வந்திருக்கும். இப்போ 100 கோடி வரைக்கும் அவர் உயர்த்திக்கிட்டார். யாரை வச்சு? இளைஞர்களை வச்சு அவங்கள பேசி ஒரு கட்சி அலுவலகத்தை கூட கட்சி பேரில் வாங்காமல் தனிப்பட்ட பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி இது ஒரு சம்பாதிச்ச பணமாக தான் பண்ணிக்கலாம். வசூல் பண்ணி செய்கின்ற ஒரு திட்டத்தில் நம்பர் 1 வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒரு தரமற்ற ஒரு நபர். இல்லை சார், நீங்கள் நான் இதுக்கு முடிச்சிடுறேன். இதே தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அவர் 100 கோடிக்கு ரெடி ஆகிட்டார். இப்போ அடுத்த தேர்தலில் போகும்போது அது ஒரு 10%, 12% வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா அவர் 500 கோடிக்கு போவார். கடைசியில் ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் வேறு வழியில் என்னும்போது கூட்டணியை அமைப்பார். அது வரைக்கும் ரிஸ்க் எடுத்து பேரமும் ஏறிட்டுருக்கு. அதே சமயம் தன்னுடைய வாய்ப்பு முதலமைச்சர் ஆகிட மாட்டான்னு ஒரு பகல் கனவை 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருந்தால் அந்த மாதிரி தான் சிந்தனை வரும். அதை நான் சொல்லலை, கூட இருந்தவங்க அத்தனை பேர் சொல்கிறாங்க. பகல் நேர குடிகாரர் ஒரு எலக்ட்ரிஷியன், பகல் நேர குடிகாரர் ஒரு பிளம்பர், பகல் நேர குடிகாரர் ஒரு ஓட்டுநர். அதை நம்ம என்ன அளவுக்கு மதிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் மதிக்க வேண்டிய நிலை. இல்லை சார், இப்போ கட்சியில் நிதி வாங்குறது வந்து புதுசு கிடையாது. திமுகவிலையும் வாங்குறாங்க, தேர்தலுக்கான நிதி வாங்குறாங்க, அதிமுகவில் வாங்குறாங்க,
பிஜேபி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கட்சி நிதியெல்லாம் கட்சி நிதியில வாங்கி கட்சிக்கு செலவு பண்ணுறாங்க, கட்சி மக்களுக்கு செலவு பண்ணுறாங்க. இவர் எங்கே பண்ணுறாரு? 3 லட்ச ரூபா கொடுத்து வாடகை கொடுத்துக்கிட்டு ஃபாரின் நாய்கள் எல்லாம் வச்சு குடியில் வச்சுட்டு ஃபாரின் காரில் சுற்றிக்கிட்டு இவர் ஏகபோக ஒரு பையன் போடுறானே, கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு ரூம் போடுறோம், இது என் தகுதிக்கு இல்லை, 7 ஸ்டாரில் போய் போடு, 5 ஸ்டாரில் போய் போடு, அங்கே தான் என் தகுதி தரேன்னு சொன்னேன். அந்த முதல்ல தெரியல, நீங்கள் கேட்கலாம். இப்போ தான் உலகறியும் இல்லை அவருடைய சுயநல அரசியல். வசூல் என்பது பிரச்சனை, திரள் நிதின்றது தப்பு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் உண்டியில் வச்சு தான் பண்ணுறாங்க. அந்த உண்டியில் வாங்கின காசு கட்சிக்கும் கட்சி வளர்ச்சிக்கு பயன்படும். இங்கே தனிநபர் வளர்ச்சிக்கு மட்டும் பயன்படுது. இப்போ 234 தொகுதியில் போட்டிருக்காரு. அதில் வேட்பாளர் எந்தெந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கணுமோ அந்தந்த கட்சிக்கு டம்மி வேட்பாளர் போட்டு காசு வாங்குறது உலகறியும். மற்றபடிக்கு பெண்கள் வேட்பாளர் 50% கொடுக்கறதே இதுதான் மெயின் காரணம். பாதி கொடுக்குறாரு. மாற்று அரசு பாதி கொடுக்கறது காரணம் பெண்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி. அவருக்கும் பெண்களுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்குது? விஜயலட்சுமிக்கு அது என்னாச்சு? இது வரைக்கும் மறுத்தார். கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மன்னிப்பு தானே கேட்டார். மன்னிப்பு கேட்டார்னு அர்த்தம் நான் பண்ண தப்புன்னு தானே அர்த்தம். அந்தம்மா மன்னிப்பு கேட்டது, இந்தம்மா அதுவும் தப்பு பண்ணியிருக்கு, இதுவும் தப்பு பண்ணியிருக்காரு. ஆமாம், நம்ம அந்தம்மா தப்பை நம்ம விட்டுருவோம். ஏன்னா அது நம்ம அந்தம்மா பொது வாழ்க்கையில் வரல, இவர் மட்டும்தான் பொது வாழ்க்கையில் வந்திருக்காரு. வரும்போது இவருடைய தப்பை ஒத்துக்கிட்டு தானே பண்ணியிருக்காரு. அவங்களுடைய செந்தில்னு ஒரு தம்பி கிண்டியில் ஒரு நிறுவனம் நடத்துகிறாரு. அது 75% சீமான் கட்சியினுடைய வேலைகள் தான் செய்யும். அங்கே 3 பெண்கள் போய் கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவங்க பாலியலில் துன்புறுத்துகிறாங்க, எனக்கும் நீ இணங்கணும், என் கூட இருக்க ஒரு கட்சி இருக்குது அங்கே தலைவனுக்கும் இணங்கணும், அவங்க கை காட்டுற ஆளுங்களும் இணங்கணும்னு சொல்கிற அளவு ஒரு கம்ப்ளைண்ட் போகுதுன்னா அதில் எந்த அளவுக்கு அவங்க பாலியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு நல்லா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றது தெரியும். அதனால் ஒரு மாயையாக ஓடிட்டு இருந்தால் அந்த மாயைக்கு ஒரு முற்றுப்புள்ளி விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இளைஞர்கள் இப்போ போகிறதே இல்லை. இவர் என்ன சொல்கிறார்? தற்கொலைன்னு சொல்கிறாரு. இவருக்கு ஓட்டு போட்டவன் தானே கடந்த காலத்தில், அவனை எப்படி தற்கொலைன்னு சொல்ல முடியும்? நான் சொல்லுவேன், அவங்க பின்னாடி இருக்கிறதுல புரிதலற்ற, கல்வியில் சற்று குன்றிய புரிதலற்ற மக்கள். அதனால தான் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போகிறாங்க. தமிழை இவர் வந்து காப்பாற்ற போகிறாரா? தமிழை இவருக்கு எத்தனை ஆண்டு காலம், பல ஆயிரக்கணக்கான ஆண்டு உலக மூத்த மொழி. இவர் வந்து இன்னொரு அழுகும் தேகத்தை இன்னொரு 30 வருஷமா 40 வருஷமா இருக்கிற பழக்கத்துக்கு நீரோடி இருக்கணும், 100 ஆண்டு கடந்து வாழணும், அது வேற விஷயம், தனிப்பட்ட மனிதனா. இந்த அழுகும் தேகத்தை வைத்து தமிழை காப்பாற்றுவேன் நாங்கள் தான், இந்த பிள்ளைகள் தான் வந்து தமிழை காப்பாற்ற போகிறோன்றதோட ஒரு அபத்தம் என்ன சொல்கிறேன். இல்லை சார், அவர் வந்து இயற்கைக்கான செடிக்கான அரசியலை ஒழுங்காக நம்ம இதுக்கு முன்னாடி இயற்கையை பற்றி கவனம் இல்லையா? தொடர்ந்து போகிறாரு. இல்லை நம்ம சாப்பிட்டது இத்தனை ஆண்டு காலம், இத்தனை லட்சம் ஆண்டு சாப்பிட்டது எப்படிங்க? வாழ்ந்தது எப்படிங்க? பால் குடிக்காமல் வாழ்ந்தோம், சாப்பாடு சாப்பிடுவோம், எல்லாம் இயற்கை இருக்குது. எங்கள் அம்மாவை பிடிக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம், எங்கள் அம்மா தான் முக்கியம், எங்கள் அம்மா தான் முக்கியன்றதுனால எங்கள் அம்மா எனக்கு முக்கியன்றது இல்லை, எனக்கும் முக்கியம். இப்போ நீங்கள் போய் ஒரு மேடையில் பேசுங்க, சீமான் ஒரு மேடையில் போய் பேசணும், உங்களுக்கு 10 பேர் கை தட்டுவாங்க, அவருக்கு அரங்கத்தில் இருக்க 1000 பேர் கை தட்டுவாங்க. அதனால் உங்களுக்கு தமிழ் பற்று இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா? இது வந்து பயிற்சி. நீங்கள் ஆடுற மாதிரி கிரிக்கெட் பிளேயர் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆட முடியாது, ஓவியம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு பயிற்சி. ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் கேட்ட குட்டி சீமான்னு சொல்லிட்டு வயதுக்கு மீறி பேசிகிட்டு இருக்கான், அவமரியாதையாக பேசுகிறான். வயதுக்கு அவனுடைய தமிழ் சொற்றாடல் நல்லா இருக்குது மற்ற பிள்ளைகளை கம்பேர் பண்ணால். அதுதான் இவரே சொல்லியிருக்காரு, மொழி என்பது அறிவு இல்லை, மொழி என்பது மொழி. லண்டனில் போனீங்கன்னா ரிக்ஷா ஓட்டுறவன் பிச்சை எடுக்கிறவன் கூட இங்கிலீஷை பேசுவான், அதனால் புத்திசாலி இல்லைன்னு சொல்ல. தமிழ் என்பது ஒரு மொழி, அது வந்து அறிவுக்கு இலக்கணம் இல்லை. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணோம்? சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பையனை நிறைய டிவியில் போகிறான், சேனல் போகிறான், படிப்பை விட்டானால் பயமாக இருக்குது. அவனுடைய திறமையை இன்ஜினியரிங் படித்து டாக்டர் படித்து மேலே வந்து அதுக்கப்புறம் நீ மதிக்கிற, நீ நேசிக்கின்ற தமிழை உலகளவு எடுத்துகிட்டு போ. ஆனால் ஒரு சின்ன சீமான்னு சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது அவன் விஜய்? இல்லை சார், இப்போ வந்து தொடர்ந்து இப்போ இருக்க திமுக அதிகமான இளைஞர் வாக்கு வங்கி இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். திமுக இளைஞர் வாக்கு வங்கி அந்த அளவுக்கு இல்லை. போன தடவை அவங்க ஜெயிச்சது காரணமே இளைஞர்கள் வாக்கு தான். இல்லை சார், இப்போ என்னன்னா அந்த அளவுக்கு இல்லை. இப்போ வந்து இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு தேவை இளைஞர்கள் அப்படின்னும் போது சீமான் வழியும் அந்த தொடர்ந்து அவங்க போகிறாங்க. நிறைய பேர் போகிறாங்க, எல்லாரும் போனாங்க சார். இளைஞர் மட்டும் போல, 20 வருஷம் 25 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கட்சியில் நிறைய பேர் இருந்தாங்க. கூடாரம் காலி சார், எந்த மாவட்டத்திலையும் இல்லை, அத்தனை மாவட்டத்திலையும் வெளியில் வந்துட்டாங்க ஆட்களில். நீங்கள் ஒரு கட்சி இப்போ திமுகன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேட்பாளர் அவங்களே சீட்டு கொடுப்பாங்க, அதே மாதிரி மற்ற கட்சியிலையும் கொடுப்பாங்க, காங்கிரஸ் அத்தனை கொடுப்பாங்க, தோத்தவனுக்கு வாய்ப்பு. முதல் தடவை தேர்தல் நினைவு, 2வது தடவை நின்னதில்லை, 2வது தடவை நினைவு, 3வது தடவை நின்னதில்லை, இப்போ நின்ன அடுத்த வாடிக்க போகிறதில்ல. ஒவ்வொருத்தருடைய பணத்தை வச்சுட்டு அந்த ஆள் வாழ்வார். இதில் 100 பேர் 200 பேருக்கு டம்மி வேட்பாளர் போடுவார். மீதி இருக்கவங்களுக்கு நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு அண்ணன் தான் ஆட்சி பண்ண போகிறேன், அன்றைக்கி வரும்போது நீங்கள் மந்திரி இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்?
வேட்பாளர்கிட்டேருந்து செலவு பண்ணி வச்சுட்டு இவருக்கு 100 கோடி பேரத்தை 500 கோடியாக மாற்றுவார். அவருடைய உற்ற நண்பர், துணை இருக்கிற நண்பர் சாட்டை துரைமுருகன் ஒரு பேட்டியில் சொல்கிறார், ஒரு காணொலியில், ஜெகத் ரட்சகன் திமுக மந்திரி அவர் வைத்திருக்கிற சொத்தை பற்றி படிக்கிறார். ஒரு 20 நிமிஷம் படிக்கிறார். அப்போ நினச்சேன், ஒரு குப்பையில் இருக்கும் மாணிக்கம் குப்பையில் இருக்கும் முத்து போல் சீமான்கிட்டையும் ஒரு இந்த மாதிரி ஒரு தம்பிங்க இருக்காங்களே பரவாயில்லன்னு அப்படின்னு நான் நினச்ச மாத்தத்தில் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் சொல்லிவிட்டு அண்ணே எனக்கு இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்களும் 2 கடையை போட்டு போயிடுச்சு. இப்போ ஜெகத் ரட்சி இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு, அவரை கைது பண்ணுங்க, சொத்தை பறிமுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தா இவர் என்ன சொல்கிறாரு, அண்ணன் அந்த வித்தையை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, நாங்களும் 2 கடையை போட்டு பழிச்சுப்போம். அவங்க மொத்தத்தில் அவங்க பணம் ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு கிராமத்திலும், குறிப்பாக எங்கள் கிராமத்துலேயும் அத்தனை மாவட்டத்துலேயும் மணல் குவாரி எங்கெல்லாம் கனிம சூறை எங்கெல்லாம் தவறு நடக்குதோ பார் எல்லா இடத்துலையும் இவங்க போய் நாம் தமிழர் 4 பேர் கொடியை பிடிச்சின்னு போயிடுவான், தகராறு பண்ணுவான், ரெக்கார்ட் பண்ணுவான். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கட்டி வந்தவொடனே சைலண்ட் ஆகிடும். இதுக்கு வசூல் பெரிய கம்பெனிகள்லாம் சீமானுக்கு வசூல் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்கள மூட வச்சுருவார். ஏன்னா ஒரு நிறுவனம் என்ன தான் அரசு விதிமுறைகளை பின்பற்றினாலும் கூட இப்போ தாவேக்காவுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க, ஒரு 50 கட்டளை. என்ன தான் நீங்கள் அசம்பாவிதம் எதுவும் இல்லை, நல்லபடியாக முடிஞ்சது சிறப்பு. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த 58 விதிகளில் ஏதாவது ஒரு விதி லேப்ஸ் ஆகிருக்கும். அதுதான் இயற்கை. அப்படி இருக்கும். அந்த விஷயத்தை வச்சு பெருசாக பேசி அந்த நிறுவனத்தை அச்சுறுத்தி கட்டி வந்துச்சுன்னா விட்டுருவாங்க. இவங்கெல்லாம் நாட்டுக்கு வந்த ஒரு சொந்த வாழ்க்கை சார், 60 ஆண்டு அவருக்கு 60 வயசு, சொந்த வாழ்க்கைக்கே நிர்வாகம் இல்லை. அவரே சொல்கிறார், நான் சொல்ல, சுந்தர் கொடுத்தாரு, அவர் கொடுத்தாரு, 1 லட்சம் கொடுத்தாரு, 2 லட்சம் கொடுத்தாரு. தன்னுடைய வாடகைக்கும் சாப்பாடுக்கும் தன்னுடைய வசதிக்குமே பிச்சை எடுத்துகிட்ருக்காரு 60 வயசு நிர்வாகம் பண்ண தெரியாமல். இப்படி இருக்கிறபோது அவர் நாட்டை வந்து என்னத்தை கீழ்ச்சிடுவார். இனிமேல் ஒருபோதும் எடுப்படாது. 2026 மண்ணை நினச்சிட்ருக்காரு 100 கோடி பேர் 500 கோடியாக போவோம்னா இப்போயே வாங்கிட்டு இருக்கலாம். இந்த இதிலெல்லாம் போடுவான் கோர் பனேகா கோர் பிரதி இல்லைன்னா இப்போயே போகிறீங்களான்னுவாங்க. 25 லட்சத்துலேயே வந்துடணும், 10 லட்சத்தில் வந்துடணும், பேராசைப்பட்டால் 1 கோடி போய் வீதியில் வர்ற மாதிரி. இப்போ 100 கோடி கொடுத்து கூப்பிட்டான் எங்கேயாவது போய் முடங்கி இருக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, 500 கோடிக்கு ஏம் பண்ணுறாரு. இந்த வாட்டி எதுவும் எடுப்படாது. கூட்டணின்ற போனால் தப்பிச்சிக்கலாம், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. இவர் தலைமையில் வந்து கிழிப்பேன் சொல்கிறத நாங்கள் ஏற்கலை. மத்தோட ஒன்றா போனார்னா தப்பு இல்லை, மற்றவங்க இவ்வளோ தடுத்துருவாங்க. இப்போ தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்க சீமானை கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் மேடையில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. அவர் சொல்லும்போது நான் ஏன் இங்கே வந்துன்னா ஆர்எஸ்எஸ் மேடையில் வந்து பார்க்க வந்த பாரதிக்கு ஒரு நிகழ்வு ஒன்று நடந்து அதுக்கு வந்தார். கேட்டது நான் வந்து அவருக்காக நான் பாகிஸ்தானே போவேன், நான் அந்த மேடைக்கு வரமாட்டேன்னு பேசுகிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு போல. ஏன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு ஆள் இந்திய அரசியலில் போயிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் உட்காரது எப்படி சார் பார்க்க? இல்லை, இது அவர் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று பேசுவார் சார். அதனால் அவருடைய பேச்சை நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. காலையில் ஒரு பேச்சு, இனிமேல் இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் ஊதுவாங்க இல்லையா, அந்த மது டிடெக்டிங் மிஷினை அதை கையில் வச்சு நீங்கள் போனோம். அவர் மதுவில் இருந்தால் பேட்டி எடுக்கக்கூடாது, அப்படி இருந்தால் எடுக்க, அந்த மாற்றி மாற்றி சொல்லுவார். பெரியார் எந்த அளவுக்கு உயர்த்தி பேசினார். பெரியார்ன்ற மேடையில் ஒரு பேசுனது தானே சீமான்ன்றவர் அறியப்பட்டார். இன்றைக்கி அதே பெரியார் என்ன பேசுகிறார், ஆரியர்கள் நம்மை காலமாக, இஸ்லாமியர்கள் நம்மளை 800 ஆண்டு தான் அடிமைப்படுத்தினான், கிறிஸ்துவர்கள் ஆங்கிலேயர்கள் 300 ஆண்டு தான் அடிமைப்படுத்தினா ஏறத்தாழ. ஆனால் காலங்காலமாக ஆரியர்களுக்கு நம்ம அடிமை. அந்த அடிமையை ஏற்றுக்குப்பார், அடிமைப்படுத்திய ஆரியர்கள் ஏற்பாரான், திராவிடர்களை வெறுப்பாரான், திராவிடர்களை முட்டாள்னு சொல்லுவாரான். சங்கி எவ்வளோ பேசியிருக்காரு, அவங்க பசங்கள்லாம் எவ்வளோ பேசியிருக்காங்க. அதே சங்கியை ரஜினி சார் வீட்டுக்கு போயிட்டு வெளியில் வந்தவுடனே நண்பர்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிலையற்ற ஒரு பேச்சு. இப்போ அவருக்கு திமுகவுக்கும் ஜால்ரா போடார். விஜயலட்சுமி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும்போது வீட்டில் போய் பார்த்துட்டார். எங்கே துக்கம் விசாரிக்கணுமோ அங்கே போல் வீட்டுக்கு போய்ட்டு பேசுவார். அந்த மாதிரி வாய்ப்பு கிடைத்தால் என்ன வேணால் செய்வார் பணத்துக்கு வருஷம். அவர்களெலாம் ஒரு பொருட்டாகவே பொது வாழ்க்கையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இல்லை சார், நீங்கள் சொல்லும்போது இப்போ ஸ்டாலின் வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா சீமானுடைய அரசியலில் வந்து இதை ஒரு 2 பாகமாகவே பிரிக்கலான்ற மாதிரி தானே சார் இருக்குது. ஏன்னா ஸ்டாலின் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சீமானோட பேச்சு ஜால்ராயிட்டா திமுகனுடைய கொள்கை பொறுப்பு செயலாளரை விட மோசமாக ஆதரவாக பேசுகிறாரு. அது என்ன பின்னணின்னு தெரியல. அல்ல மற்றவங்களாம் சொல்ல பேட்டி வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க, அதை நம்ம பக்கத்தில் இருந்தால் பார்த்தோம். ஆனால் இதை சொல்ல இங்கே வந்து சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது என்னமோ பிரச்சனை இருக்குது. அவர் அப்போ அந்த வழக்கில்
இவங்க பெருசாக எதிர்க்க வேணான்றதுல தெளிவாக இருந்தாங்க. அதுக்கோசம் காம்ப்ரமைஸ் ஆகிருப்பார். இல்லை சார், தொடர்ந்து இப்போ பெரும்பாலும் வாக்கு வங்கி சீமான் அவர்களுக்கு அது போயிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து 1லேருந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 8% வந்து சார். முதல்ல இந்த வாக்கு பிரியறதே தப்புங்க. இப்போது இவர் தமிழ் தேசியம் சொல்கிறாரு. என்ன முதல் வரி சொல்கிறாரு? தமிழ் தேசியம் என்பது தமிழர் தான் தமிழ்நாட்டு ஆளணும்னு சொல்கிறாரு. இவர் புரட்சி தமிழர் யார்? எடப்பாடி தமிழர். அவர் 3% வாக்கில் தோத்தார். அப்போ இவர் வாங்கினது 4%. அந்த 4% ஓட்டை இவர் விட்டு கொடுத்துருந்தாருன்னா அவர் தமிழர் ஒரு ஆட்சிக்கு வந்திருப்பாங்க இல்லையா? அதனால் தயவு செஞ்சு பித்தளை ஆட்ட பேச்சு, இந்த பர்சன்டேஜ் பேச்சை நம்ம பேச வேண்டாம். இளைஞர்கள் சார், விக்னேஷ்வர் ஒரு பையன் 18 வயசு 19 வயசு 17 வயசு பையன். அவன் காவிரி மீட்பு போராட்டம், காவிரியை எத்தனை யுகமானாலும், எத்தனை லட்சம் கோடி யுகமானாலும் காவிரி மீட்பை பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சூரியனை கையில் பிடிக்க முடியுமா? அந்த அளவுக்கு காவிரி அதனுடைய மீட்புக்கு மண்ணெண்ணெய் ஊற்றின்னு கொளுத்தின்னு சாப்பிட்றான். ஒருத்தன் ட்ரெயினை பிடிச்சின்னு சாப்பிட்றான், கம்பியை பிடிச்சி சாப்பிட்றான், ஒருத்தன் பஸ்ஸில் ஊற்றி சாப்பிட்றான். இந்த மாதிரி பிண அரசியல் பசங்களை தூண்டி விட்டு கொலை பண்ணி அவங்க மேலே சொல்லி வசூல் பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு அவங்க அப்பா அம்மா விக்னேஷ் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க கேட்டால் திமுககாரன் 3 கொடுத்துருப்பான், 5 அதிமுக 5 கொடுத்துருப்பான், நான் 10 லட்சம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி கோடிக்கணக்கில் வசூல் பண்ணி கணக்கு கொடுக்காம அவன் நினைவு மண்டபம் கட்டுறன்னு சொல்லி அது கட்டாமல், லைப்ரரி கட்டுறன்னு சொல்லி அது கட்டாமல் வசூல் பண்ணி சாப்பிட்ற ஒரு வசூல் மிருகம் சார். தயவு செஞ்சு பொது வாழ்க்கைக்கு அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு விபத்து. அவர் பொது வாழ்க்கையில் அவர் வந்திருக்கிறது வந்து அவர் பிழைப்பை நடத்துறதுக்கு வேறு வழி இல்லை. சினிமா துறையில் வாய்ப்பு இல்லை. ஒரு படம் எடுக்க சொல்லுங்கள். அந்த இவரை வச்சு ஒரு டி ராஜேந்திரன் தம்பி வாழ்த்துக்கள் இல்லை நம்ம டி ராஜேந்திரன் மகன் இருந்தாருங்களே சிம்பு, அவரை வச்சு 2 படம் எடுக்க போகிறேன், எங்கேயும் உச்சத்தோட போகிறேன், உயரத்தோட போகிறேன்னார். விஜய் வர்றதுக்கு முன்னாடி என் விஜய் என் தம்பின்னார். விஜய் வந்ததுக்கப்புறம் சிம்பு என் தம்பின்றார். அதனால் நீ மாற்றி பேசலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு? திராவிடமும் தேசியம் 2 கண்கள் சொல்லி போயிட்டுருக்காரு. எல்லாம் ஒன்றுபட்டு வாழ்வோம்னு சொல்கிறாரு. தயவு செஞ்சு பிரிவினை பேசக்கூடாது. நீ என்ன பண்ணுற? ஸ்டாலினை தெலுங்கர்னு சொல்கிற. ஆனால் உன்ன ராஜா என்ன சொல்கிறான்? செபாஸ்டியன் சைமன்னு சொல்கிறான். இப்படியே நம்ம பிரிச்சுட்டே போனோம்னு அர்த்தம். மனிதநேயம் மனித உரிமை தான் முக்கியம். அனைத்து மக்களும் 140 கோடி மக்களும் 8 கோடி மக்கள் தமிழகத்திற்கு ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக ஒன்றிணைந்து செயல்படணும். அதை விட்டுட்டு நேற்று ஒரு விஷயம் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அரசுக்கும் அந்த ஆர்எஸ்எஸ்க்கும், அதாவது பிஜேபிக்கும். அந்த விஷயத்தில் இவர் இடையூட்டு மனு, இவரையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மனு போட்டிருக்க நாம் தமிழர் கட்சியில். நல்ல காலம், தமிழகத்தினுடைய நல்ல காலம் அந்த நீதியரசர் அதை மறுத்துட்டார். இவரையும் உள்ளே சேர்த்துருந்தாங்கன்னா பெரியவனை பேசி இளைஞர்களை தூண்டி ரத்த கலரியாக இருக்கும். இஸ்லாமியர்களும் இந்துக்கள் இளைஞர்களும் வெட்டி சாஞ்சு போகிற ஒரு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டுரும். அதிலேருந்து கடவுள் நம்மை காப்பாற்றியிருக்கிறார். அந்த நீதியரசர் மூலமாக அவர் மனுவை நிராகரித்து தள்ளுபடி செய்தார். ஓகே சார், இப்போ நம்ம கட்சியிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் கட்சியில் வந்து தேசியமும் திராவிடம்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. இல்லை ஒருவேளை வந்து சீமான் அவர்கள் போன்ற ஆட்கள் வந்து தமிழ் தேசியம் பேசிட்டு வேகமாக வளர்றதால உங்களுக்கு நிறைய முரண் இருக்கும். ஏன்னா அது 15 வருஷத்தில் 6-8% அது வேகமாங்க. நான் ஆரம்பித்து 8 மாதம் தான் சார் ஆச்சு கட்சி. எங்களுடைய அரசியல், தேர்தல் அரசியல், நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய தேர்தல் அரசியல் வரும் உள்ளாட்சி தேர்தலேருந்து ஆரம்பிக்கும். எங்களுடைய சட்டமன்ற தேர்தல் வந்து 2031 ஆரம்பிக்கும். இந்த நீங்கள் தனியாக யாருனாலும் சார், இப்போ தாவேக்கா இப்போது தனியாக நிற்குது, அதே மாதிரி விசிகா தனியாக நிற்குது, கம்யூனிஸ்ட்டு தனியாக நிற்குதுன்னா அவங்கவுங்க சித்தாந்தத்தை ஏற்றவங்க போடுவாங்க. அது இருக்கும். ஒரு 30 லட்சம் ஓட்டுன்றது 6 கோடி ஓட்டில் அது ஒரு பெரிய விஷயமா? கம்யூனிஸ்ட்டுக்கு இல்லையா 30 லட்சம் ஓட்டு? விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லையா? மதிமுகக்கு இல்லையா? பாமக 7% வாங்கலையா? அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? சேர்ந்து ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. நான் முன்ன சொன்னது போல் அதை மறந்துட்டு அந்த இதை எடப்பாடி அவர்கள் தோற்றதுக்கு காரணம் இந்த தமிழ் தேசியம் பேசி தமிழர் தோக்கடிச்சது. நீங்கள் ஓட்டு பிரிஞ்சிடுச்சுன்னா மக்கள் விரோத அரசு வந்துடும். திமுக என்பது மக்கள் விரோத அரசாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள், தீய சக்தின்னு. இந்த தீய சக்தின்னு ஜெயலலிதா அவர்களும் சொன்னாங்க, எம்ஜிஆர் அவர்களும் சொன்னாங்க கடந்த காலத்தில் திமுகவை. அந்த தீய சக்தி ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த வாக்கு பிரிஞ்சது தானே. தயவு செய்து வாக்காளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், போட்டால் ஒருத்தருக்கே போடுங்க. நீங்கள் போடுங்க, எல்லோரும் போய் சேர்ந்து சீமானுக்கே போடுங்க, அவனை முதலமைச்சராகி சாகுங்க, அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் அவர் வரமாட்டார்னு தெரிஞ்சால் உங்கள் வாக்கை வீணாக்காதீங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு உருப்படியான காரியத்தை போய் செஞ்சுக்கோங்க, இல்லை போங்க. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள்,
ஓட்டு போடாதீங்க, நேராக பெங்களூரில் போய் ரூம் போட்டு சரக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய தம்பிகள் அந்த மாதிரி செஞ்சுட்டா கூட தப்பில்லை. ஒரு 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 அரசியல் தலைவராக அது செய்யக்கூடாது. ஒவ்வொரு வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாக்கை நீங்கள் செலுத்தணும். செலுத்தக்கூடிய வாக்குகள் பயனுள்ளதாக இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் போய் நேராக போய் எடுத்துன்னு போய் எங்கே போட்டிங்கன்னா எடுத்துன்னு போய் செல்லாத ஓட்டு போடுற மாதிரி தோங்குற ஓட்டு. இப்போது 8% 10% உயர்றதுனால 10% 12% என்ன நாட்டுக்கு நன்மை? கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். அவருடைய சீமான் அவர்கள் உயர்த்துகின்றாலும் வைப்போம் ஒரு வாதத்துக்கு. அதனால என்ன நாட்டுக்கு நன்மை, மக்களுக்கு நன்மை. ஒரே ஒரு நன்மை தான். 100 கோடி பேரும் 500 கோடியா தனிப்பட்ட தலைவனுக்கு அந்த கட்சி சீமானுக்கு தான் ஆதாயம் வேண்டி, மக்களுக்கு இல்லை. இதில் இன்னொன்று உங்கள் அத்தனை பேரும் இருக்கிற 5 லட்சம் 10 லட்சம் என்ன கையில் இருக்க காசெல்லாம் விற்று தெருவுக்கு வர போகிறாங்க. அடுத்த 20, 30, 31 அவர் வேறு வேட்பாளரை தேர்ந்தெடுத்துப்பார். இந்த எப்போ முதலெல்லாம் பின் அரசியல் பண்ணார், பசங்களெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் தற்கொலை நின்னதுக்கப்புறம் அவருடைய கட்சி வளர்ச்சி நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணுவார், அவங்கள ஏற்றி விடுவார். ஏற்றி அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன சார் தெரியும் காவேரி மேலாண்மை பற்றி, காவேரி பெருமை. இந்த மாதிரி இளைஞர்களை தூண்டி என்னுடைய கட்சிக்காரங்க என்னுடைய வாக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் இருக்குன்னுவார். பள்ளிக்கூடத்தில் 8வது பட்சம் 10வது பட்சம் 12வது பட்சம் இவெல்லாம் எதிர்காலத்தில் நான் சிஎம் ஆவேன்னு சொல்கிறேன். சிந்திக்க முடியாத, சிந்திக்க தரம் கொஞ்சம் இல்லாத பிள்ளைகளை மனமாற்றம். ஜியாத்துக்கு எவ்வளோ பேர் போகிறான், ஏன் போகிறான், அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சு அவன் போகிறான். ஏன் போகிறான்னா சிறு வயதிலே அவன் பயிற்சி வைக்கப்பட்டிருக்கான். அந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்குறாரு. இவன் தான் இனிமேல் அது எடுபடாது. தாவேக்கானுடைய வரவு மிகப்பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சீமான் சந்திப்பார். இல்லை சார், நீங்கள் சொல்லும்போது ஒரு டைம் ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொல்கிறீங்க. பட் இது கரெக்டாக இப்போ அரசியல் பார்வையில் கரெக்டாக தான் சார். தொடர்ந்து வாய்ப்பு நான் தரமாட்டேன். இப்போ எந்த திராவிட கட்சிகளும் தொடர்ந்து ஒரு ஆளுக்கே கொடுத்துட்டே இருக்கும்போது நான் ஒவ்வொருத்தரும் நான் மாறி அடுத்தவரும் ஒரு வாய்ப்புன்றது. அதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன் சார். ஒரு ஆள் எம்எல்ஏ ஜெயிச்சு அவர் மக்கள் சேவை செஞ்சு அவருக்கோசம் இல்லை கீழே இருக்கிற தொண்டை மேலே வரணும்னு சொல்கிறது ஒன்று. இவன் பணம் காலி ஆச்சா, பேங்க் பேலன்ஸ் காலிச்சா, உன் சொத்தை வித்தியா, நீ கிளம்பு, இன்னொருத்தர் சொத்து வச்சுருக்கேன்ப்பா. அவர் என்ன தமிழ் தேசியம் பேசினார், அப்புறம் மத அரசியல் பேசினார், கடைசியில் ஈரோடில் ஜாதி அரசியலே பண்ணிட்டார். இங்கே முதலியார்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் முதலியார் கேண்டிடேட்டை போடணும்னு சொல்லிட்டு முதலியார் அதுக்கு என்ன உங்கள் பதில்? அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, மதத்தை பேசினார், அப்புறம் ஜாதியை பேசினார், அப்புறம் மொழியை பேசினார். அவர் அத்தனையும் பேசுவார். இஸ்லாமியரில் போய் என்ன சொன்னார், கிறிஸ்துவரில் போய் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்கள் சார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரே நிமிஷம், சாத்தானுகளின் பிள்ளை, ஓகே சாத்தானுகளின் பிள்ளைன்னு சொன்னார். இப்போ குங்குமம் விபூதியும் வச்சுக்கிட்டார். இப்போ போய் என்ன சொல்கிறார், ராமருக்கு மார்க்கெட் போயிடுச்சு. எவ்வளோ பெரிய தவறு, வன்மையான கண்டனத்திற்குரியது. சீமான் நாகரிகம் கருதி நான் சரட்டாக பேசுகிறேன், கொச்சையாக பேச நான் விரும்பலை. உனக்கு மார்க்கெட் உன் சினிமா துறையில் போச்சு, உனக்கு மார்க்கெட் உன்னுடைய அரசியலில் போச்சு, இளைஞர்கள் மத்தியில் உனக்கு மார்க்கெட் போச்சு. எங்களுடைய இறை ராமபிரானுக்கா மார்க்கெட் போவோம். இன்றைக்கி ராமபிரானுக்கு மார்க்கெட் போயிடுச்சு. முருகரை கையில் எடுத்து சொல்கிறேன். முதல்ல நீ குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். நீ குங்குமம் போட்டு வச்சுட்டு இந்து மக்களை ஏமாத்திலாம் நினைக்கிறேன். எங்களை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் நம்பணும். நீ மனித உரிமையை பற்றி பேசுகிறவன நீ ரெண்டுத்துக்கும் லாய்க்கில்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எந்த காலத்தை கொண்டோம் நீ உன்னுடைய மதத்துக்காவது உண்மையாக இரு, அதுக்கும் உண்மை இல்லை. ஒருத்தர் சொல்கிறார், பைபிளை சீனாக படிச்சுட்டு கிறிஸ்தவத்தை பற்றி பேசுன்னு சொல்கிற அளவுக்கு உன்னை விமர்சனம் சந்திச்சு இருக்குது யூடியூப்பில். இந்த மாதிரி நீ உன்னுடைய மதத்துக்கு உண்மையாக இரு, அதுக்கும் உண்மை கிடையாது. குங்குமம் போட்டு வச்சுன்னு என்ன பேசுனா நான் ஏற்றுப்போமா, உள்ள சிலுவை போட்டுப்பேன், வெளியில் குங்குமம் போட்டு வச்சுப்பேன். ராமருக்கு மார்க்கெட் போச்சுன்னு சொல்லுவேன், கிருஷ்ணருக்கு இங்கே பாலியல் நபர் சொல்லுவேன். உன்னம நீயாப்பா நான் விஜயலட்சுமியா, நான் பாலியல் விஷயமா, நான் கிருஷ்ணர் லீலை குழந்தைய அந்த கடவுள் சாமியை போய் கொச்சை பேசுறது, முருகனுக்கு இங்கே குத்தலாம், இங்கே குத்துறாங்க பேசிட்டு இஷ்டத்துக்கு நீ இந்த மாதிரி பண்ணுறத ஒருபோது யூ ஆர் எக்ஸ்போஸ்ட். அரசியலில் நீ பின்னுக்கு போகிற காலம் வெகு தூரத்தில் 2026 அது தெளிவுபடுத்தும். இல்லை சார், இப்போ சர்வே நம்ம இப்போ அரசியல் ஸ்டாட்டிக்ஸ் நம்ம எடுக்கும் போதுமே சரி, கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு ஒன்றும் போகுது. தொடர்ந்து ஒரு ஆள் 8% 0லேருந்து கிட்டத்தட்ட 8% அளவுக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு சார். 12% வந்துச்சு சார். இவருக்கு 10-12% வந்துச்சு சார். விஜயகாந்த் எல்லாம் வரல சார். ஆக்சுவலாக காங்கிரஸ் 40% எடுத்த இல்லை சீமான் ஒரு விஷயம் சொல்கிறது என்னன்னா, இவருக்கு கட்சிக்கு
பாக்கியராஜ் கட்சி தொடங்கினாரு, சிவாஜி கட்சி தொடங்கினாங்க, டி ராஜேந்தர் கட்சி தொடங்கினாங்க, விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினாரு, நவரச நாயன் இவங்கெல்லாம் கட்சி தொடங்கி அந்த இதுக்குள்ளேயே போயிட்டாங்க. இப்போ வந்து திமுகலேருந்து வைகோ வெளில வந்தார், மறுபடியும் திராவிட கழகம் ஓப்பன் பண்ணுறாரு. எந்த கொள்கையை எதிர்த்து அவர் வந்தாரோ திரும்ப அதேக்குள்ளே சமரசம் பண்ணிட்டு அதை மாதிரி சேர்றாரு. விஜயகாந்த் அவர்களும் அப்படி தான், திருமாவளவன் அவர்களும் அப்படி தான், அன்புமணி அவர்களும் அப்படி தான். ஸோ 2 திராவிடத்துக்கு மாற்றுன்னு வராங்க, திரும்ப அதிலே போயிட்டு சரணடைகிறாங்க. நான் சாகுற அந்த தப்பு நான் பண்ணவே மாட்டேன், நான் தனியாகவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டு. அதுக்கு பதில் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே. நீங்கள் திருப்பி கேட்குறீங்க, அதை பதில் நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். தயவு செஞ்சு பெரியார் எதிர்த்தார், இன்றைக்கி பெரியார் ஆதிக்கார். ஆரியர் எதிர்த்தார், இன்றைக்கி ஆரியர் கைக்கூலியாக மாறி இருக்கார். இவரும் மாற்றம் இருக்குது. அதே சமயத்தில் 5 கோடி பெட்டி 50 கோடியாக மாறிச்சு, 8% 100 கோடியாக மாறி இருக்குது. இதை விட அதிகம் பண்ணி 500 கோடி எடுக்கணுன்றதான் அவர் முயற்சி கண்டி அது இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவர் காம்ப்ரமைஸ் ஆகிடுவார். எதிர்காலம் உங்களுக்கு அது பதில் சொல்லும். ஓகே சார். சார், தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 120 நாளுக்கு மேலே இருக்குது சார். காலம் சரியான விடியம், கண்டிப்பாக வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குது, சீமானுடைய முடிவுகள் எப்படி இருக்குது, தாவேக்கோட முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய தொடர் வேலைகளுக்கு மத்தியில் எங்கள் நிலையத்திற்கு இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி சார். மகிழ்ச்சி சார். தேங்க்ஸ்.